போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் சுந்தர் சி அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் காமெடி ஆக்ஷன் படமாக தியேட்டர்ஸில் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற மத கஜராஜா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன 12 வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2013 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து அவருடைய ஓன் வாய்ஸ்லேயே வந்து பாடின ஒரு பாட்டு. அது வந்து அப்போவே வந்து ரொம்ப பெரிய ஹிட்டு. விஜய் ஆண்டனியோடைய மியூசிக்கில் அந்த பாட்டெல்லாம் வந்து அப்போவே வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டினாங்க. ஏன்னா சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது. அந்த சுந்தர் சியோடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி முதல்ல மியூசிக் பண்ணுறாரு. கூடவே வந்து சந்தானத்துடைய மிகப்பெரிய காம்போ. ஏன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் இல்லாத படமே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து கவுண்டமணி இருந்தால் வந்து அந்த படம் வந்து காமெடிக்காகவே பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து சந்தானம் இருந்தால் போதும், ஹீரோவை கூட வந்து ஒதுக்கி வச்சிடலாம், சந்தானத்தோட காமெடி இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சந்தானம் பீக்கில் இருந்த ஒரு டைம் அது. ஸோ இப்படி எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்த அந்த டைம்லேயும் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடப்பில் போடப்பட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து 2025 பொங்கலுக்கு தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பூட்டி வச்ச படங்கள் எதுவுமே வந்து இத்தனை வருஷம் கழித்து ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. புலன் விசாரணை 2 அப்படிங்கிற ஒரு படம் மேபி அது எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட படங்கள் ஏதாவது வந்துச்சா, அப்படி வந்த படங்கள் ஏதாவது ஓடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இந்த படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் பொங்கல் ரேஸில் இந்த படம் தான் ஹிட்டு அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட வசூலில் வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு இந்த படம். போன பொங்கலுக்கு எப்படி அரண்மனை 4 சுந்தர் சி ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கும் சுந்தர் சியோடைய ஹிட்டு தொடருது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க. ஹீரோ அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸு, மொத்தமாக 4 பேர். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா இறங்கி போய் செய்யக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனால ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து இவர் எப்படி சால்வ் பண்ணி எல்லாரையும் வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சிம்பிளான கதை. 2013 1990 இதுதான் வந்து தமிழ் சினிமா கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுடைய ஃபார்முலாவே. கஷ்டப்படுறவங்க அவங்கள காப்பாற்றுற ஹீரோ, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ பாட்டுக்கு வந்து ஆடுற ஹீரோயின், கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ கூட ஒரு காமெடி பண்ணணும், மக்களை சிரிக்கணும். இதுதான் வந்து கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுடைய காலங்காலமான ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இந்த படத்துலையும். இந்த படத்தை 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக விமர்சகர்கள்லாம் வந்து ரொம்ப கழுவியே ஊற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. ஆனால் இப்போ ஏன் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன். முதல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்போது அந்த திமிரு, சண்டைக்கோழி இந்த மாதிரி படங்களில் பார்த்த விஷால் நம்ம கண் முன்னாடி வந்து தெரிகிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாகவே இருக்கார். அண்ட் கிளைமேக்ஸ்லலாம் வந்து 8 பேக்ஸ்லலாம் வந்து சண்டை போடுறாரு. உண்மையிலேயே வந்து ரொம்ப அவருக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு. காமெடியில் சந்தானத்துக்கு இணையாக கொஞ்சம் டைமிங்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துடைய முதல் ஹீரோ யாருன்னு நம்ம கேட்டோம்னா சந்தானத்தை தான் நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இல்லாத சீன்கள் அப்படின்னும் போது அவர் இல்லாத சீன்கள்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் இருந்தாலே வந்து அந்த படம் கலகலப்பாக இருக்குது. நீங்கள் லாஜிக்கெல்லாம் தூக்கி ஓர வச்சுருங்க, அதெல்லாம் வந்து வேறு மாதிரி படங்களுக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் சந்தானமன்கோ அவங்க இருந்தாலுமே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து தியேட்டரே வந்து விழுந்து சிரிக்குது, தெரிக்குது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து மனோபாலாவுடைய அந்த டெட் பாடி காமெடி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரிய காமெடி பிளாக் பஸ்டராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காமெடி அது விழுந்து சிரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காமெடி. பட் ஒரு மனோபாலா அப்படிங்கிறவர் இப்போ நம்மளோட உயிரோடு இல்லை. அந்த இந்த படத்தில் நடித்த எக்கச்சக்கமான பேர் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சந்தானம் அப்படிங்கிறவர் எப்படி வந்து ஒரு பீக்கில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அவர் ஏன் ட்ராக்கை மாற்றினார் அப்படின்றதும் இப்போ நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. அது போக இந்த படத்தில் நடித்த விஷாலாக இருக்கட்டும், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி, யாருக்குமே வந்து இப்போது விஷால் வந்து அடுத்த படம் நடிப்பாராங்கிற அளவுக்கு இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவர் உண்மையை சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி அஞ்சலி வந்து தெலுங்கு சைடு போயிட்டாங்க. வரலட்சுமி சரத்குமார் இப்போ பெருசாக வந்து நடிக்கிறது இல்லை, நடிக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சந்தானம் ஒரு பக்கம் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டாங்க. அண்ட் விஜய் ஆண்டனியை பற்றி நம்ம சொல்லியாகணும்.
எப்பேற்பட்ட ஒரு பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் ஒரு டைமில் அப்படிங்கிறது இந்த படத்துடைய மியூசிக்கை பார்க்கும்போது தெரியுது. எல்லா பாட்டுமே சும்மா தியேட்டர் மெட்டீரியல், அந்த அளவுக்கு எழுந்து குத்தாட்டம் போடுற அளவுக்கு தியேட்டரில் அந்த மியூசிக்கை வாசிச்சிருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர். அவரும் இப்போ என்ன ஆனார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஹீரோ ஆகிற அப்படின்ட்டு அவரும் பண்ணிட்டார். இப்போ அவர் நடிக்கிற படத்துக்கு அவரும் மியூசிக் போடுறது கிடையாது. அது ஒரு பஞ்சாயத்து. ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய டைமில் எல்லோரும் எப்படி இருந்தாங்க, இப்போ இது ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த டைமில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஸோ இது போக இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்துக்கு தான் பாட்டுக்கு கிளாமருக்கு யூஸ் ஆகிருக்காங்க. அது ஒன்று, அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. இதெல்லாம் US 16+ கண்டென்ட் தான். இதுக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ரெண்டாவது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து இதை விட பெரிய பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதையே எல்லோரும் ஃபேமிலியோட தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் தாராளமாக போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் ரேஸில் எவ்வளோ படங்கள் வந்தாலும் இந்த படம் நின்று பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சுந்தர் சி இந்த பொங்கலுக்கும் வந்து ஹிட் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை எந்த வகையிலும் இந்த படம் வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனசோட வெளியே வருவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த மத கஜ ராஜா அப்படிங்கிற படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்கள் நாட்டை வந்து சிறு மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். முதல் வரைக்கும் நன்றி, வணக்கம்.